ஆல்ரெடி பொங்க வைக்கிறதுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. நான் தான் லேட்டு. என்ன மேக்கப் கூட பண்ண முடியல, ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் கூட பண்ண முடியல. ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, நேரம் வந்து முடிய போகுது, சீக்கிரம் வாவான்னு. நான் வந்துட்டேன் தோட்டத்துக்கு. போனதே அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாக்கலாம் பாருங்க. ஏண்டா பார்த்தேன், இன்னைக்கே நடையாளம் தெரியலையா? கத்துற என்னாச்சு? வச்சாச்சா? அப்புறம் என்னை சோறு கொண்டு வர சொன்னாங்க. சாப்பாடு இங்க வைக்கிற வச்சாச்சா? ஆடே பொங்க வைக்குது வேற, ரெண்டாளு சூப்பரா வைக்குது. சரி, எங்களோட மாடு அவங்களோட மாடு ரெண்டுமே வந்து ஆடு எல்லாமே ஒரே பட்டியல தான் நிக்குது. அதனால ஒன்னாதான் பொங்கல் வைப்பாங்க, எல்லாம் சேர்ந்துதான் பொங்கல் வைப்போம். எல்லாமே நல்லபடியா வந்து நடக்குது. இது வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த மனக்கசப்பும் இல்லாம இருக்கு. இந்த அடுத்த வரக்கூடிய நாட்களும் நாங்க இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு வந்து எப்பயுமே நாங்க நினைச்சுப்போம். அதே மாதிரி விட்டு கொடுத்து போய்க்குவோம். இப்போ பொங்கல் நல்லபடியா விழுந்தாச்சு. மாட்டுக்கு பூவெல்லாம் கட்டிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டோம். நாங்க வந்து ஒரு நடுத்தரம், ரொம்ப மேல் கிளாஸ், அந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட குடும்பம். இன்னைக்கு வருமானம் இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரிதான் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. அந்த மாதிரிங்கிறதுனால ரொம்ப கிராண்டெல்லாம் இல்லை. எங்களால என்ன முடியுமோ அதை வச்சு சிம்பிளா வந்து நாங்க சாமியை கும்பிட்டாச்சுங்க. ஸோ எங்களோட மாட்டு பொங்கல் இப்படித்தான் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.